ஒரு நல்ல ஸ்காலரை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாலேஜ் உள்ள ஹியூமன்ஸ் வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, ஒரு மனிதர்கள் எல்லாருக்குமாகவே அவர் வந்து கைடாக செமையாக கைட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. பின்னாடி யாராச்சும் இருப்பாங்க நினைக்கிறீங்க, முக்கிய புள்ளிங்க யாராச்சும் இந்த இயக்கியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யாராக இருந்தாலும் வந்து அது வந்து அவங்கவுங்க பண்ணதுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க அக்கௌண்ட்டுக்கு 50 லட்சத்துக்கு 1 கோடி பணம் பரிமாறி இருக்கு. இல்லை, இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க நிறைய. அதான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தகவல் வருது. எது உண்மை எது பொய்ன்னு யாருக்கு தெரியாது. இது நடக்கிறது இப்போ அந்த சிசிடிவியில் நம்ம எப்படி எல்லாரும் பார்த்தோமோ ஒரு விஷயம் நடந்தது, அதே மாதிரி விசாரணையும் வெளிப்படையாக நமக்கு வந்து மக்களை கண்டறிஞ்சு வெளியிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வெளிப்படையாக இருக்கும்போது நமக்கு வந்து கேள்விகள் வராது, விமர்சனம் பண்ண மாட்டோம் கவர்மெண்ட் மேலே. அது கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ணன் திருமாவளவன் இதில் வந்து கலந்துக்கல, இது எப்படி நான் பார்க்குறீங்க? எனக்கு கொஞ்சம் அது வந்து ஆக்சுவலாக அவர் வந்திருக்கணும், எல்லாருமே சேர்ந்து கேள்வி கேட்கும்போது சூப்பராக இருக்கும். அண்ணனோட ரீசன் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து அட்டன் பண்ணியிருந்தால் இது இன்னும் ஒரே குரலாக போய் கேட்கணும்னு நான் நம்பியிருக்கேன். தேங்க்யூ. இது வந்து நிறைய கட்சி சம்மந்தமான ஆள் இதில் தலையிட்டு இருக்காங்க. இதில் முக்கிய புள்ளிகளை ஏதாச்சும் இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதான் திருப்பி சொல்கிறேன், அது வெளிப்படையாக வரட்டும். நமக்கு இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. பின்னாடி யாராக இருந்தாலும் அதை வந்து வெளிப்படையாக அவங்க வந்து விசாரணையில் மக்கள்கிட்ட கொண்டு வரணும். கட்சியோட மாநில தலைவரையே இப்படி வெட்டி கொள்றாங்க, அதுவும் சொந்த ஊரில் சொந்த வீட்டுக்கிட்டேயே. இப்போ சாமானிய மக்களோட நிலைமை என்ன வருது? எல்லாம் மக்கள் அச்சத்தில் இருக்காங்க. இல்லை, இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, அதுதான் முதல் விருப்பம் நமக்கு. இது நடந்ததே வந்து அந்த சிசிடிவி பார்க்கும் போதே வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம எல்லாருக்கிட்டையும் வளர்க்குறது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படிலான்றதை விட, பணம் சம்பாதிக்கிறதுன்றதை விட வந்து உயிரோட எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப என்னால் நேர்மையாக நடக்கட்டும், விசாரணை நேர்மையாக நடக்கட்டும். ஆமாவோட மனசு விசாரணை வேணும்னு சொல்கிறீங்களா? இல்லை யூனியனுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதை பண்ணுறது ஓகே. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது சம்டைம்ஸ். விசாரிக்கும் போது அப்புறம் ஒருத்தர் என்கவுண்டர் வேறு போட்டிருக்காங்க, எப்படி நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ப முடியும்? அதுக்காக தான் இப்போ நம்ம நேர்மையாக நடக்கணுன்றது தான் எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணுறோம். இது ஒரே குரலாக வந்து நம்ம புஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கும் போது அது செவி ஏற்கப்படும் நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு ஒரு கேள்வினா, இப்போ கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, கொலை பண்ணவங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். அவங்கவுங்களுக்கே தெரியும், அது அவங்க மனசுக்கே தெரியும், அவங்கவுங்க மனசாட்சி இருக்குல்ல, அது இனிமேல் நடக்காமல் இருக்கும். இது யாருக்குமே வேண்டாம். யார் விரும்புவோம் அந்த சிசிடிவியை பார்க்கும்போது? அப்படி யாருக்குமே வேண்டாம், அது தேவையே இல்லை. அப்படி வேண்டாம், அது சமாதானமாக இருக்கும். இது நோக்கம் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மாநில கட்சி தலைவர் இருந்திருக்காரு, ஆனால் இப்படி படுகொலை செய்யப்பட்டது மக்கள் நிறைய பேர் அச்சத்தில். நோக்கம் எதுக்கு நோக்கம்? ஒருத்தர் ஒரு மனுஷனை போட்டு அப்படி பண்ணுறதுக்கு நோக்கம்லாம் அது அந்த மாதிரி நோக்கம் இருந்தால் அது மனுஷனே அவ்வளோ பிளான் பண்ணி சாப்பிட்ற ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், அந்த ஷர்ட்டே வந்து அந்த ஷர்ட்டை போட்டு சாப்பாடு சாப்பிட்ற அது ரொம்ப உளவுத்துறை 3 முறை வந்து காவல்துறையிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னு காவல்துறை தவறிட்டாங்களா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க? அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியணும் அந்த மாதிரி. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு கேள்வியே வருத்தப்பட்டது வந்து போலீஸ் மேலே. நமக்கு எப்பவுமே ஒரு போலீஸ் ஏன்னா ஒரு நல்ல ஆளுமை அவர் ஆம்ஸ்டாங்கன்னா எதனா பண்ணி இப்போ இருந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு அது ஒரு ஆதங்கம் வருது. கண்டிப்பாக போலீஸ் மேலே ஒரு ஆதங்கம் வருது. கட்சி அலுவலகத்தில் அவரை புதைக்க அனுமதிக்கல, அதாவது அவர் நினைவு அனுமதிக்கல. ஏன் பண்ணணும்? அது பண்ணால் கொஞ்சம். ஆனால் ஒரு மனுஷன் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அடுத்து டைல்யூட் ஆகிறோம் அதுலேருந்து. இது ஃபஸ்ட்டு அவர் இந்த விசாரணை முடிட்டோம், அதுக்கு அடுத்து அங்கே வருவோம். அது அங்கே தான் பண்ணணும், அவர் அந்த வீட்லேயே தான் இருக்கணும், அது ரெண்டாவது. ஆனால் முதல்ல வந்து இந்த விசாரணை வந்து நேர்மையாக நடக்கும். இதை விட்டு டைல்யூட் ஆக வேண்டாம். கலை பண்பாட்டு துறையை சேர்ந்த அனைத்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்த தருணம் இது எதற்காகன்னு பார்த்தா, நம்ம அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணனுக்காக மட்டும். ரஞ்சித் அண்ணனோட பாரஞ்சித்தனோட கட்டளைக்கு இணங்க இந்த பேரணி நடக்குது. எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் இது போல் அமைதியான முறையில் ஒரு பேரணி நடத்தி ஒரு நல்ல தீர்வு காணுவோம். இது வந்து முக்கியமாக எங்கள் கானா பாடகர் நிறைய பேர் வந்திருக்கோம். அகில இந்திய கானா சங்கம் இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கிற ஒரு முயற்சி. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடச்சிச்சின்னா எங்கள் சங்கத்துக்கும் ஒரு நல்லது, ஒரு மக்களுக்கும் ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக அண்ணன் ரஞ்சித் அண்ணன் எப்படி சொல்கிறாரோ அது போல் நாங்கள் இசைக்கலைஞர்கள் நாங்கள் தான் சொல்கிறோம். அனைத்து சங்க தமிழ்நாடு கானா சங்க கலைஞர், அகில கானா இந்திய கலைஞர் சங்கம் எல்லாருமே வந்திருக்காங்க. அனைத்து பாடகர், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்கோசனா அண்ணன் ரஞ்சித் அண்ணா அவர் அழைப்பை ஏற்று அதன்படி ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கோசம் தான் வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே.
அண்ணனுக்கு நீதி வேணும்னு தான் வந்து போராடுறோம். நல்ல ஒரு தலைவரை வந்து இழந்துட்டோம் நாங்கள் சமத்துவ. இல்லை எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கூட அவர் தான் வருவார். எதனா ஒரு விஷயம்னா ஒரு ப்ராப்ளம் எப்படியாப்பட்ட விஷயத்துக்கு எங்களுக்கு முன் வருவார். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு உடம்புல உயிர் இருக்குது, எந்த ஒரு பலமும் இல்லாத மாதிரி இருக்குது, கை கால் ஒடிஞ்ச மாதிரி இருக்குது. போல் நாங்கள் ப்ரோக்ராம்லாம் போனால் எந்த ஒரு கட்சி ப்ரோக்ராம் எந்த ஒரு டிவிஷனல் ப்ரோக்ராம் போனாலும் சில தலைவர்கள்லாம் வந்தால் சாங்கை நிறுத்திடுவாங்க, பாட வேணான்னுவாங்க. அண்ணன் வந்து மட்டம் வண்டி தான். அண்ணன் போகிற இடத்துல வந்தால் சாங்கை பத்து முக்கியத்துவம் கொடுப்பாப்பில்ல, பாட சொல்லி கேட்டு என்கரேஜ் பண்ணிட்டு நல்லா பாடுறீங்க வாழ்த்துறேன்னு வாழ்த்து சொல்லிட்டு தான் போவாப்பில்ல. நல்ல ஒரு உள்ளம், நல்ல தலைவர். அவரை மிஸ் பண்ணது வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கே வருத்தம் தான். அவரை பற்றி பாதி பேருக்கு ஒன்றா தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் அவர் மறைந்த பின்பு நிறைய வருது அவரை பற்றி நல்ல நியூஸ். இப்போ 15 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஏதாச்சும் பெரிய ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதனால? அதுக்கு முன்னா இல்லை இருப்பாங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும்னு தான், உண்மையை வெளியே வர வைக்கணும் தான் இந்த போராட்டம் பண்ணுறாங்க. இந்த அவங்களோட அரசாங்கம் அவங்களோட நடவடிக்கை எடுத்துன்னு இருக்காங்க. இப்போவே நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இது அரசியல் ரீதியாக நம்ம பார்க்குறத விட நம்ம வந்து கலை சார்ந்து இப்போ வந்து எப்படி எதுக்காக அவருக்காக வந்துருன்னா, நாங்கள் அம்பேத்கரை இது வரைக்கும் பார்த்ததில்ல, போட்டோவில் பார்த்துருக்கோம், அவரை படிச்சிருக்கோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மூலியமாக தான் நாங்கள் அம்பேத்கரை பார்த்தோமே. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாரு. நல்ல பகுத்தறிவு எப்படி நடக்கணும், 4 பேர் முன்னாடி எப்படி நடக்கணும், எப்படி பேசணுன்றது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாரு. இது எல்லாமே கொடுத்த தலைவருக்கு நாங்கள் இந்த பேரணி மட்டும் தான் நடத்த முடியுது. இதில் ஒரு நல்ல தீர்வு கணிச்சுன்னா நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். இந்த பேரணி மூலியமா அண்ணனுக்கு முழுமையான தீர்வு வரும் நம்புறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கோசம் தான் இவ்வளோ பேர் திரண்டிருக்கும். கிடைக்கும்னு நம்புகிறோம். அதுக்கு உண்டான முயற்சி இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறது அதுக்கு உண்டான முயற்சி. இவ்வளோ பேர் திரண்டிருக்கோம். இது வந்து சும்மா சாதாரண ஒரு ஆட்களுக்காக அல்ல. புரட்சியாளர் பாபா சாஹிப் அண்ணன் மறு உருவம் அண்ணல் எங்கள் கே ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்காக அண்ணன் ரஞ்சித் அண்ணன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை முன் வச்சிருக்காரு. இதுக்கு நாங்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு செயல்படுறோம். இது முக்கியமான முயற்சியை நல்ல தீர்வு காணணும். அரசாங்கம் வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து எங்களோட அமைதியான முறையில் பேரணி நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு முழுக்க வந்து நல்ல தீர்வு கிடைக்கணும். வேறு என்ன, நாங்கள் வந்து அம்பேத்கரை இழந்ததை போல் எங்களுக்கு இன்னும் வலிக்குது. நாங்கள் கானா குழு மூலியமா நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? இதுக்கு ஆழ்ந்த இரங்கல்னா ஒரு வீர வணக்கம் அண்ணனுக்கு சொல்லணும். அது இல்லாமல் நாங்கள் பாடல் மூலியமாக நிறைய புரட்சி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பாடல் எழுதி பாடியிருக்கோம். எல்லார் மேலேயே பாடியிருக்கோம். அது அண்ணனோட இரங்கலுக்காக ஆறுதலான ஒரு பாடலாக இருக்கும், புரட்சிகரமான பாடலாக இருக்கும், பகுத்தறிவான பாடலாக இருக்கும். அனைத்து சமுதாய நாங்கள் எல்லாருமே சமுதாய பாடல்கள் தான். சமூகத்திற்கு தேவையான பாடல்கள் மட்டுமே தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். அண்ணன் மறைவுக்காக எல்லாருமே அவங்க ஒரு கொள்கையை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து அண்ணனுக்காக இது பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாருமே இந்த பேனர்லேருந்து இந்த வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாருமே ஒரு அகில இந்திய கானா சங்கம் மூலிமா நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம். இல்லாத பண்ணுறதை இருக்கிறத விட 4 பேர் பங்கிட்டு கொடுக்குறோம். அதான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் கல்வியை நோக்கி போகணும், சமூகத்துக்கான ஒரு நல்வழி பார்த்துக்காக தான் அண்ணன் எங்களுக்கு முன்னேற்ற தவிர ஆயுதம் எடுங்க, சண்டை போடுங்க, அந்த மாதிரிலாம் மாற்று சாதிக்கிட்ட போயிட்டு சண்டை போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அண்ணன் வழி நேர் வழி. அதாவது சமூகத்தில் நீரானும் சமமாக இருக்கணும். நீரானும் தோல் மேலே தோல் போட்டு உரிமையோடு பேசணும். நான் சாப்பிட்டு கொடுத்து நீ சாப்பிடணும், நீ குடிச்ச கிளாஸ் தண்ணி நான் குடிக்கணும். அந்த மாதிரி ஒற்றுமையாக தான் அண்ணன் எதிர்பார்த்தா தவிர அண்ணன் வந்து மற்றபடி அவர் தப்பான வழியில் யாரும் வழி நடத்தவே இல்லை. ஏன்னா உண்மையாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். பாபா சாஹிப்போட புரட்சி செய்யுங்கிறத விட கிளர்ந்தெழுங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தெரியுது. கற்பி ஒன்று சேர் கிளர்ந்தெழுங்கிறத ஒரு அற்புதமான மனிதராக, ஒரு சமத்துவ மனிதராக, ஒரு பண்பாட்டு தலைவராக அவர் வந்து இந்த பேரணி அவருக்கு மிகப்பெரிய நினைவுபடுத்தி தமிழ்நாட்டுக்கு. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் சொல்லாத ஒரு சித்தாந்தத்தை அவர் சொன்னார். என்னென்னா, அனைவரும் ஒன்று சேருங்க, எந்த ஜாதி மதம் இல்லாமல் ஒன்று சேர்ந்து அரசியல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்யலாம், கிளர்ந்து எழுக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் தலைவர். கண்டிப்பாக அவருக்கு நியாயம் கிடைக்குன்னு நான் முழுக்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர், மூத்த செயற்குழு என்ற முறையில் இந்தியனாக சொல்கிறேன். நான் ஒன்று சொல்லுவேன், ஜாதிக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பண்பாட்டு தலைவர். ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு, அடிமட்ட ஏழைக்கு உதவி செய்யணும் தான் ஒரு இவ்வளோ களங்காண்டிருக்காரு. அதனால் இது யார் பண்ணியிருந்தாலும் அது கண்டிப்பாக கண்டிக்கக்கூடியது, தண்டிக்க வேண்டியது. விதைத்து கொண்டிருக்கிற இந்த பேரணி மூலமாக அத்தனை பேரும் ஆம்ஸ்ட்ராங்கனாக அது சொல்லுவாங்க, விதைக்கப்படுகின்றது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஆனால் எப்படி நடந்தாலும் ஒரு மாபெரும் தலைவரை இன்று இழந்திருக்கிறோம். இதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும், காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும், உளவுத்துறை பொறுப்பேற்க வேண்டும். இதில் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. வேற பெரும்புள்ளி வச்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பெரிய இது அரசியல் படுகொலை. இது தனி மனித படுகொலை கிடையாது. இது தனி மனித காழ்ப்புணர்வு செய்யப்பட்ட படுகொலை கிடையாது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பேசிய அரசியல், பகுஜன் அரசியல், அனைத்து மக்களும் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற அரசியல்,
இந்த நிலைக்கு காரணம். வளர்ச்சியை பார்த்து பயந்தவங்க தான் அது மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஆமாம், அடித்தட்டு மக்கள் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் முன்வைத்த அந்த கருத்தியல் தான் இங்கே ஆளும் வர்க்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பகைகளை எல்லாம் துருப்புச்சீட்டுகளாக பயன்படுத்தி கொண்டு இந்த கொலை நடந்திருக்கிறது என்று நான் தலைமையேற்றக்கூடிய நீலப்புலிகள் இயக்கத்தின் சார்பாக நான் வலியுறுத்துகிறேன். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இதுக்கு கலந்துக்கல. இது வேதனை அளிக்குதா இல்லை எப்படி பார்க்குறீங்க? இது ஏமாற்றம். சமுதாயம் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டிய இடத்தில் அவர் தனிப்பட்டு நிற்பது இந்த சமுதாயம் ஒருங்கிணைவை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால வந்திருக்க மாட்டார் நினைக்கிறீங்க? நிச்சயமாக திமுகவுடைய அழுத்தம் இருக்கிறது. திமுகவுடைய நம்பிக்கையை அவர் பெற முனைகிறார். அது சமூகத்திற்கு எந்த விதத்திலும் பயனளிக்காது. அதிகார வர்க்கத்தை நாம் நெருக்கடிக்கு உள்ளாக்காமல் இங்கே அடித்தட்டு மக்களுடைய விடுதலை பெற முடியாது. ஆக ஒரு தலித் தலைவர் இறந்திருக்கிறார். அந்த தலித் தலைவர் இறந்த பிறகு அவர் சார்ந்த மக்களோடு அமைப்போடு நிற்பது தான் இங்கே அறம். ஆனால் அவரை படுகொலைக்கு ஆளாக்கிய அந்த ஆளும் வர்க்கத்தோடு சேர்ந்து நிற்பது என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். அந்த அடிப்படையில் நாம் இதை வன்மையாக எதிர்க்கிறோம். தேவையில்லாத அவனை திருவேங்கடத்தை தேவையில்லாத என்கவுண்டர் போறீங்க. அவன் என்ன சொன்னான் மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்களா? சமுதாய தலைவருங்க, சமத்துவ தலைவர், மாணவர்களுக்கு கல்விக்காக தினந்தோறும் சிந்தனையாளர். அவரை சாவடிச்சிட்டாங்களே. மூர்த்தி அண்ணனுக்கு அடுத்தபடியாக அண்ணன் ஆம்ஸ்டாங்க போல தமிழகத்திலே யாரும் கிடையாதுங்க. ஆனால் நம்ம எங்கள் சமூகத்தில் பல ஆயிரம் கோடி வச்சிருக்கிறோம். 10 ரூபாய் கொடுக்க மாட்டானுங்க. எங்கள் சமூகத்தில் 1000 கோடி வச்சிருக்கிறான். எந்த ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு போய் எவனும் கொடுக்க மாட்டானுங்க. கொடுக்குற தலைவர் அண்ணன் சமத்துவ தலைவர் தான். அவரை இதுமாரி சாவடிச்சிட்டாங்களே, எங்களுக்கு மனம் ரொம்ப வருத்தமாக. கூட்டு சேர்ந்து தான் அவரை கொண்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையா? கூட்டு தான். அரசியல் படுகொலை. அரசியல் இல்லாத அண்ணன் சமத்துவ தலைவர் மேல எவனும் கை வைக்க முடியாது. பின்னணி கம்பல்சரி. இதில் அரசியல் பின்னணி அதிகமாக இருக்குங்க. ஏன்னா அவருடைய இந்த தமிழ்நாட்டில் பிஎஸ்பி கட்சி வளரும் அப்படின்ட்டு அந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்குது. அதாவது கொளத்தூர் தொகுதியில் இவர் வளர்ந்துட்டாருன்னா இவரை கேட்டு தான் உள்ள நுழையணுன்ற அந்த சூழ்நிலை வந்துடும். அதுக்காகவே அரசியல் பின்னணி கண்டிப்பாக இருக்குது. சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வச்சாகணும். இது வந்து இவங்க கூலிப்படியை ஏவி விட்டு செஞ்சுருக்கிறாங்க. அரசியல் பின்னணியில் கம்பல்சரி இருக்குது. உளவுத்துறை சொல்லியும் காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? அது தமிழ் முதல்வர் தான் பொறுப்பேற்றுக்கணும். தமிழ் முதல்வர் ஏற்றுக்கணும். உளவுத்துறை சொல்லினா உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் அவர்கள் தான் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள் தான் இருக்குது. அவர் தான் இதெல்லாம் பதில் சொல்லணும். இதுக்கு எதுவுமே சொல்லலை. இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக இழப்பு தான். ஒரு சமுதாயத்தில் ஒரு மாநில தலைவரை இந்த மாதிரி நடு ரோட்டில் அவர் ஏரியாலே வெட்டுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆட்சி இழப்பு தான். ஓகேங்களா? இது வந்து தமிழக மக்கள், இந்த சமுதாய மக்கள் உணரணும். சமுதாய மக்களாக இருந்துக்கிட்டு அந்த கட்சியில் கூட்டணி வைக்கிறவங்க உணரணும். ஓகேங்களா? சமுதாய உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். போல் எங்களெல்லாம் அண்ணன் உருவாக்குனார். ஏன்னா அரசு சட்டக்கல்லூரியில் நான் படித்து மெரிட்டில் சீட்டு வாங்கினேன். பணம் இருக்கிறவன் எப்படியா இருந்தாலும் சவிதாவில் படிப்பான், இல்லை பிஏ ஆனர்ஸ் படிப்பான், பிஎல் எங்கே வேணால் படிப்பான். ஆனால் பணம் இல்லாதவர்களாம் பாதுகாப்பாக இருந்தவர் அண்ணன் தான். ஏன்னா நான் சட்டக்கல்லூரியில் உள்ளே போகும்போது என்ன ஒருத்தர் முதல் வார்த்தை கேட்குறதே நீ ஊரா காலனியான்னு கேட்பான். அந்த ஊரா காலனியான்னு கேட்கும் போதே ஜாதி உணர்வு நம்ம அங்கே தான் தெரியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஜாதி உணர்வு தெரியாது. எங்களை எல்லாம் பாதுகாத்தவர், எங்களெல்லாம் வழி நடத்தினவர். இன்றைக்கி அவர் எங்களை விட்டு போயிட்டார். அந்த கஷ்டத்தை நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. எங்கள் மனவேதனையும் எங்களுக்கான ஆளுமையும் எங்களுக்கான தலைமையும் நாங்கள் பிரிஞ்சு போயிருக்கிறோம். 5 சதரா இன்றைக்கி பிரிஞ்சு போயிருக்கோம். இன்றைக்கி எல்லாம் ஒன்றிணைத்த எங்கள் புரட்சி இயக்குனர் அண்ணன் ரஞ்சித்தனருக்கு மிக்க நன்றி. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக எங்கள் எல்லாரும் திருப்பி ஒன்றிணைத்த இந்த ஒற்றுமை எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். அரசுக்கு நாங்கள் விடுவிக்கிறது என்ன, 16 நாள் ஆயிடுச்சு அண்ணன் இறந்து. ஆனால் இன்னும் கூட உண்மை குற்றவாளி அவங்க கண்டுபிடிக்கல. கூலிக்கு வேலை செஞ்சு இந்த கூலிப்படையில் தான் கண்டுபிடிச்சாங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிக்கலன்னா அடுத்த 16 நாள் இதுலேருந்து இன்னும் 16 நாள் இளைஞர்கள் நாங்கள் சும்மா பேசிட்டு போகிற ஆளு கிடையாது. இளம் புரட்சியாரோட தம்பிங்க நாங்கள். பூவை மூர்த்தியாரோட ரத்தத்தான நாங்கள் சொல்லதை நாங்கள் எப்பவுமே செஞ்சு காட்டுவோம். இன்றைக்கி நாங்கள் அரசு சட்டக்கல்லூரியில் படித்து ஒரு வழக்கறிஞராக பதிவு செய்தது இந்த மக்களுக்காக ஏதாச்சும் எங்களால் முடிஞ்ச நண்டு தொண்டுங்க ஏதாச்சும் நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம் இவ்வளோ நாளும். அதுக்கு எங்களுக்கு பாதுகாவலராக இருந்தாலே ஒருத்தரை வந்து போலீஸால் காப்பாற்ற முடியல, இந்த அரசால் காப்பாற்ற முடியல. ஆனால் இது சாதாரண மனுஷன், அப்போ வேறு யாரால் எப்படி பண்ண முடியும்? அப்போ தலித் அரசியல் தலைவருக்கு, தலித் மக்களுக்கு உடனடியாக அரசு வந்து பாதுகாப்பு வழங்கணும். எங்களோட பெரிய தலைவர் இழந்துட்டோம். அது வந்து சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. அதனால் கண்டிப்பாக எங்கள் தலைவர் வந்து எங்கள் எல்லாரும் மூலியமாக ஒருத்தர் மூலியமாகவே அண்ணன் ஒருத்தர் தான் அவங்க இது பண்ணாங்க. நிறைய ஆம்ஸ்டாங் இதுக்கப்புறம் வருவாங்க அங்கங்கே. தலித் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இருந்தால் ஒரு லீடரையே இது பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை. இனிமேல் கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அது வந்து போலீஸ் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா சிபிஐ விசாரணை கேட்குறோம். முழுமையாக விசாரணை பண்ணால் தான் அது தெரியும். ஏன்னா பின்னணியில் யார் இருக்காங்க, எதனால் நடந்தது அப்படிங்கிறத அவங்க தான் பார்க்கணும். ஏன்னா எந்த மாநில கட்சி தலைவரும் இப்படி வந்து கொல்லப்பட்டது கிடையாது.
ஏன்னா அதனால் அவர் பர்டிகுலராக அவரை கொல்றாங்க அப்படின்னா என்னங்கிறத நம்ம சொல்லியுமே அது சரியான பாதுகாப்பு இல்லை. அதனால் நம்ம அதை பற்றி பார்க்கணும் நிச்சயமாக. இதன் மூலியமா நீங்கள் சொல்ல வர்றது விஷயம் என்ன மேடம்? இதன் மூலமாக என்ன சொல்ல வரோம்னா, இப்படி நீங்கள் மெத்தனமாக இருக்க முடியாது, அல்லது கேஸை வந்து நீங்கள் அவசரமாக மூடவும் முடியாது. இனி என்கவுண்டரில் குற்றவாளிகள் எல்லாம் கொண்டுட்டு வந்து அவங்கள கொண்டுட்டோன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் நிச்சயமாக ஒர்க் பண்ணி ஆகணும். இதுதான் நம்ம நிர்பந்திக்கிற விஷயம். இது மூலியமா இந்த 15 பேருக்கு மேலே இருந்து இயக்குனது யாரும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது மாதிரி தான் நம்ம 15 பேருக்கு மேலே யார் இருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். உடனடியாக சமத்துவ தலைவர் ஆம்சாங் அவர்களின் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி குற்றவாளிகள் பின்னணியில் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அந்த அரசியல்வாதிகளை நிச்சயமாக அம்பலப்படுத்த வேண்டும். அந்த அரசியல்வாதிகள் யார் என்று இந்த உலகுக்கு தெரிய வேண்டும். இன்றைக்கு ஆளுங்கட்சிகள் துணையோடு இது நடந்திருக்கிறது என்று எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஆகையால் இதில் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் யாரோ தொடர்பு பண்ணியிருப்பார்கள். இதை அரசு கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றினால்தான் இந்த வழக்கின் உண்மை நிலை தெரியும். சரண்டர் அடைவதெல்லாம் காவல்துறை வழக்கில் எடுத்துகிட்டு வந்து சுட்டுக் கொள்வது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் உண்மை குற்றவாளிகள் அரசியல்வாதிகளை அடையாளம் காட்டி விடுவார்கள் என்று காவல்துறை அவர்களை என்கவுண்டர் முறையில் சுட்டு வீழ்த்துகிறது. இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்து தலைவர் ஆம்சாங் படுகொலையில் உண்மை குற்றவாளியை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இந்த பேரணி. ஆனால் உண்மையான குற்றவாளி தமிழ்நாடுக்குள்ள தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய கூலிப்படை ரவுடி ஜாதிய வன்கொடுமை உள்ள குண்டர்கள் அனைவரும் வந்து ஈடுபட்டு அரசியல் படுகொலையை செய்திருக்காங்க. பல்வேறு கட்சி இதில் தலையிட்டு இருக்கு. இது பின்னாடி இந்த இயக்குனது முக்கிய புள்ளி யாரா நினைக்கிறீங்க? தென் மாவட்ட மிகப்பெரிய ரவுடி என்கொயரி போயிட்டு இருக்கு. அந்த ரவுடி தான் வந்து அஞ்சலின்றவங்க சில்லிங்க, அவங்க கருவி அவெல்லாம். அவங்க பின்னாடி இருந்து இயக்குனது யாரா? தென் மாவட்ட ரவுடிங்க இருக்காங்க, தென் மாவட்ட அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஏன்னா ஒரு பகுஜன் தலைவர் ஆயிட்டாரு, தலித் தலைவர் இல்ல, பகுஜன் தலைவராக இருக்காரு. பகுஜன் தலைவர் அனைத்து கட்சி அனைத்து சமூகத்தினருக்கும் ஒரு தலைவராக உருவானதுனால இவங்க என்ன பண்றாங்களா, ஒரு படுகொலை செய்யணும். ஏன்னா சென்னையினுடைய அடையாளம் ஆம்சாங், சென்னையினுடைய அடையாளம் ஆம்சாங்ன்றதால அவங்க இவரை படுகொலை செய்யணும் அப்படின்னு திட்டமிட்ட படுகொலை இது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி